சில பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே நல்ல பிஸியா இருப்பாங்க, நிறைய சேல்ஸ் நடக்கும், நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா திடீர்னு அந்த பிசினஸ் லொஸ்ட் ஆயிரும் அல்லது இல்லாம போயிரும், அந்த ஏரியால இருந்து காணாம போயிரும். இதுல கவனிக்க வேண்டிய சில காரணங்கள் நான் சொல்றேன். சேல்ஸ் அதிகமா இருக்குது, கஸ்டமர் நிறைய வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா குயிக்கா புதிய புதிய ஸ்டாக்குகளை கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டாக் கொண்டு இருக்கும் போது எது கூடுதலா மூவ் ஆகும், எது கூடுதலா சேல் ஆகும் அப்படிங்கறத கவனிக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாத சாமான் நிறைய வந்து அதுல காசு நிறைய வீணாகும். அதே நேரம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், ஸ்டாக் டேக்கிங் பிரச்சனை ஒன்று வரும். ப்ராடக்ட் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, என்ன சேல்ஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு கொண்டு வரோம், எவ்வளவு சேல் ஆகுது, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு டேமேஜ் ஆகுது, எவ்வளவு வேஸ்ட் ஆகுது, எவ்வளவு நஷ்டத்துல போகுதுன்னு தெரியாம. அதே மாதிரி நிறைய சேல்ஸ் நடக்குது அப்படின்னு சின்ன சின்ன மார்ஜின் வைப்பாங்க, அதாவது லாபம் வைப்பாங்க. அந்த லாபம் வந்து மொத்த சேல்ஸ் உடைய செலவையும் கவர் பண்ணுதா, மொத்த பிசினஸ் உடைய செலவையும் கவர் பண்ணுதா அப்படின்னு கேட்டா அது அவங்களுக்கு தெரியாம. அதே மாதிரி இப்போ நிறைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி புதிய புதிய ஸ்டாஃப் எடுக்கும்போது அவங்கள சரியா ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து சரியா டியூட்டில தன்னுடைய கடமையில சரியா செய்யறாங்களா அப்படின்னு, அதே நேரம் கஸ்டமர்ஸ் சரியா கேர் பண்றாங்களா பார்த்தா சில நேரம் இல்லாம இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ட்ரைனிங்குமே இல்ல, சம்பளத்துக்கு வர்றாங்க, அவசரத்துல ஹையர் பண்றோம், வேலை செய்யறாங்க. இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.